பறவைங்களோட கிராமத்துல அது ஒரு அமைதியான மதிய நேரம். பெரியவங்க எல்லாரும் எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கிட்டு வீட்டுல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்க எல்லாரும், அதாவது புஜ்ஜி குருவி, பன்னு கிளி, சின்ன காக்கா 3 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம எப்பவும் விளையாடுற விளையாட்டையே அன்னைக்கு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. டேய், என்னடா பண்றது? கண்ணாமூச்சி விளையாடணும், ஓட்ட பந்தயம் வச்சோம், வேற என்ன விளையாடுறதுன்னு தெரியலையேடா. ஆமாண்டா, தினமும் இதே விளையாட்டு விளையாடணும்னா ரொம்ப கடுப்பா இருக்குல்ல. அந்த காலத்துல எல்லாரும் செய்யற மாதிரி ஏதாவது புதையலை தேடி போனா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. என்னது புதையலா? நம்ம ஊர்ல புதையல் எங்கடா இருக்கும்? அதெல்லாம் கதையில மட்டும் தாண்டா இருக்கும். இருந்தாலும் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாத ரகசியம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பட்டணத்துல இருந்து வந்த லூசி புறா அதோட ஒரு பழைய பெட்டியை கொண்டு வந்து வீட்டு வாசல்ல வச்சு அதுல இருக்கிற பொருட்களை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பசங்க எல்லாரும் ஆர்வமா லூசி பக்கத்துல போனாங்க. என்ன அத்தை, இந்த பெட்டியில என்ன இருக்கு? எல்லாம் ஒரே பழைய பொருளா இருக்கே. ஆமா புஜ்ஜி, இது எங்க தாத்தாவோட பெட்டி. அவரு பல வருஷமா பயன்படுத்தினது. வீட்டோட பரணையில அப்படியே இருந்துச்சா, அதான் இன்னைக்கு எடுத்தேன். அந்த பெட்டியில இருந்து பழைய துணி, பழைய பாத்திரம், இது எல்லாத்தையுமே லூசி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது பசங்களும் லூசிக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சின்ன காக்காவுக்கு ரொம்பவும் பழசா இருந்த ஒரு தோல் காகிதம் கிடைச்சது. இது என்னது? இது ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு. ஏதாவது பழைய பேப்பரா இருக்கும்டா, அதை தூக்கி தூர போடு அப்படின்னு சொன்னா லூசி புறா. ஆனா பசங்களோட பார்வை எல்லாமே அந்த பேப்பர்ல தான் இருந்துச்சு. அவங்க அதை எடுத்துக்கிட்டு அவங்க தினமும் விளையாடுற இடத்துக்கு போனாங்க. அந்த பேப்பரை அவங்க பிரிச்சு பார்த்தாங்க. ஏதோ ஒரு ஊரோட படம் இருந்துச்சு. ஆனா வழி அந்த அளவுக்கு சரியா இல்ல. அங்கங்க ஏதேதோ அடையாளங்க இருந்துச்சு. இது என்னடா இது? எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏதேதோ வரைஞ்சு வச்சிருக்காங்க. வாங்கடா, அம்மாங்க கிட்ட கொண்டு போய் காட்டலாம். அப்ப இது என்ன அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி 3 பேரும் அந்த காகிதத்தை எடுத்துக்கிட்டு துணி குருவி, சோட்டு கிளி, சிச்சு காக்கா கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. அம்மா, இத பாருங்க. இத பாக்கும்போது நம்ம ஊரோட படம் மாதிரியே இல்ல. சிச்சு காக்கா அந்த காகிதத்தை கையில வாங்கி முன்பக்கம் பின்பக்கம் அப்படின்னு திருப்பி பார்த்துச்சு. இது என்ன கோடு, என்ன வார்த்தை, என்ன அடையாளம்? எனக்கு ஒன்னும் புரியல. உங்களுக்கு இது எங்க இருந்து கிடைச்சது? லூசி அத்தையோட தாத்தா பெட்டியில இருந்து கிடைச்சது. இது ஏதோ பழைய காகிதம் மாதிரி இருக்கு. இதை வச்சுக்கிட்டு உங்க நேரத்தை வீணாக்கிக்காதீங்க, போய் விளையாடுங்க அப்படின்னு துணி அதை தூரமா தூக்கி போட்டுட்டான். பசங்க முகம் வாடி போச்சு. அவங்க சாகசம் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அது முடிஞ்சு போச்சு. பாத்தீங்களாடா, இந்த பெரியவங்களுக்கு நம்ம சாகசம் பண்றோம் அப்படின்னு சொன்னாலே பிடிக்காது. சரி இருங்கடா, லூசி அத்தைக்கிட்டே கொடுக்கலாம். அந்த பெட்டி அவங்களது தானே, ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னு அவங்க எல்லாருமே அதை எடுத்துக்கிட்டு லூசி கிட்ட போனாங்க. லூசி அத்தை, இது உங்க தாத்தா பெட்டியில இருந்து கிடைச்சது. ஒரு தடவை இத பாருங்களேன். இதுல என்ன வரைஞ்சிருக்குன்னு எங்களுக்கு புரியல. லூசி புறா இந்த தடவை அந்த காகிதத்தை கொஞ்சம் பொறுப்பா எடுத்துக்கிட்டா. அதுல இருக்கிற தூசியை தட்டி வெளிச்சத்துல அதை வச்சே பார்த்தா. கொஞ்ச நேரத்திலேயே அவளுடைய முகம் திடீர்னு 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எரிஞ்சுது. டேய், இது எங்க தாத்தாவோட கையெழுத்து தான். அவரு ஒரு காலத்துல இந்த ஊர்ல ரொம்ப பெரிய வியாபாரி. அவரு எப்பவுமே இந்த மாதிரி குதர்க்கமா ஏதாவது செஞ்சு வைப்பாரு. இத பாக்கும்போது எனக்கு ஒண்ணு புரியுது. இது சாதாரண காகிதம் இல்ல, புதையல தேடி போக வேண்டிய வழிதான் இது. என்னது புதையலா அப்படின்னு சொல்லி 3 பசங்களும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அட, உண்மையாவா அத்தை? அப்படின்னா நம்ம ஊர்ல உண்மையிலேயே புதையல் இருக்கா? இருக்கும். அதுதானே எங்க தாத்தாவி இதுல எழுதி வச்சிருக்காரு. ஆனா அந்த புதையல போய் சேருது சாதாரண விஷயம் இல்ல. நடுவுல நிறைய விடுகதையை போட்டு வச்சிருக்காரு. அந்த விடுகதைக்கு விட தெரிஞ்சாதான் நம்மளால வழிய கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா விடுகதை என்னன்னு சொல்லுங்க அத்தை, அது என்னன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். லூசி புறா அந்த காகிதத்துல இருக்கிற எழுத்த படிக்க ஆரம்பிச்சா. தினமும் காலையில சூரியன் முதல்ல கும்பிடுற சிகரத்து மேல கிராம தேவதை குடியிருக்கிற இடத்துல உனக்கான முதல் குறிப்பு இருக்கு. பசங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சூரிய முதல்ல கும்பிடுற சிகரம் அப்படின்னா கிழக்கு திசையில இருக்கிற மலையா? ஆமா, அந்த மலைக்கு மேல தானே நம்ம ஊர் தேவதை இருக்காங்க. அதாவது இந்த கிராமத்தோட தேவதை கோயில் இருக்கே, அதுவாதான் இருக்கும். அப்படின்னா குறிப்பு கோவில்ல தான் இருக்குன்னு அர்த்தம். வாங்க போலாம் அப்படின்னு உற்சாகமா அவங்க கிளம்ப போனாங்க. இருங்க, அங்க போறது அவ்வளவு சுலபம் இல்ல. நீங்க நினைக்கிற அளவுக்கு. உங்க அம்மாங்க கிட்ட அனுமதி வாங்கிக்கோங்க
பசங்க எல்லாரும் அவங்க அம்மாங்க கிட்ட போனாங்க. இந்த தடவை அவங்க கூட லூசி புறாவும் வந்தா. டோனி, இது சாதாரண காகிதம் இல்ல, இதுல எங்க தாத்தா புதையலுக்கான வழி எழுதி வச்சிருக்காரு. பசங்க விடுகதைக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க மலைக்கு மேல போக போறாங்க. புதையலா? என்ன லூசி இதெல்லாம்? மலைக்கு மேல பசங்களை தனியா அனுப்புறது அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆமா ஆமா, எனக்கு பயமா இருக்கு. அவங்க வழி மாறி போயிட்டாங்கன்னா? அப்பதான் அந்த பக்கமா வந்த மகிக்கழுகு அவங்க பேசுனத கேட்டுச்சு. பிள்ளைங்களோட உற்சாகத்தை கெடுக்க வேண்டாம். நான் அவங்களுக்கு ஆதரவா இருக்கேன். ஆகாயத்துல இருந்து அவங்க போற வழியில நானும் போறேன். அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அவங்கள காப்பாத்துறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. மகிக்கழுகு நம்பிக்கை கொடுத்ததுனால பிடிக்கலனால வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாங்க. சரி, ஆனா பார்த்து கவனமா போங்க. இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு திரும்ப வந்துடணும். பசங்க ரொம்பவும் சந்தோஷமா அவங்களுடைய சாகச யாத்திரைய தொடங்கினாங்க. மகிக்கழுகு அவங்க பின்னாடியே அவங்கள கவனிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. பசங்க மலையேற ஆரம்பிச்சாங்க. வழியில பெரிய பெரிய பாறாங்கல்லு, முள்புதிரு எது இருந்தாலும் கூட அவங்கள அதால தடுக்கவே முடியல. கொஞ்ச நேரத்துல அவங்க அந்த பழைய கோயில் கிட்ட போய் சேர்ந்தாங்க. அந்த இடமே ஆள் நடமாட்டம் இல்லாம ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. ஐயோ, இந்த கோயில் எவ்வளவு பாழடைஞ்சு போயிடுச்சு இல்லையா? இங்க குறிப்பு எங்க இருக்கு? அதுலதான் இருந்துச்சுல்ல, அம்மன் குடி இருக்கிற இடத்துல அப்படின்னா அம்மனோட சிலைக்கு பக்கத்துல எங்கேயாச்சும் இருக்கோ என்னவோ. 3 பேருமே மெதுவா அம்மன் சிலைக்கிட்ட போனாங்க. அப்ப அம்மனோட சிலைக்கு பின்னாடி கல்லுல செதுக்கி வச்ச ஒரு சின்ன படம் இருந்துச்சு. அது 2வது விடுகதை. அத படிக்க ஆரம்பிச்சாங்க. ஊர் எல்லாருடைய தாகத்தை தீக்கும் தாயோட மடியில 1000 இலை சாட்சியோட நிழல்ல ஏன் 2வது ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. தாகத்தை தீக்கிற தாயினா நதியா? இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் தண்ணி எங்க எடுக்கிறாங்க? நம்ம ஊருக்கு நடுவுல இருக்கிற கிணறு கிட்ட தானே, அதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, 1000 இலை சாட்சி அப்படின்னா? இது எல்லாத்தையுமே அங்கிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த மகிக்கழுகு இப்படி சொல்லுச்சு. பசங்களா, 1000 இலை சாட்சி அப்படின்னா நம்ம ஊரு கிணத்துக்கு பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கு இல்லையா, அதுதான். அது கிணத்துக்கு பக்கத்துல தானே இருக்கு. மகிக்கழுகோட உதவியால 2வது புதிரையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே மலையை விட்டு இறங்கி ஊருக்கு நடுவுல இருக்கிற கிணத்துக்கிட்ட வந்தாங்க. அங்க இருக்கிற ஆலமரத்தோட நிழல் அந்த கிணத்து மேலதான் பட்டுச்சு. இப்ப இங்க நம்ம எங்க தேடுறது? அத நிழல்ல அப்படின்னு எழுதி வச்சிருக்கு இல்லையா, அப்படின்னா இந்த மரத்தோட நிழல் எங்க விடுதோ அங்கதான் இருக்கு. அவங்க அந்த ஆலமரத்தோட நிழல் விழற இடத்துக்கு போய் பார்த்தாங்க. அங்க பள்ளம் தோண்டி பார்க்கும்போது ஒரு பழைய பித்தளை சொம்பு அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்குள்ள கைவிட்டு பார்த்தா அவங்களுக்கு மறுபடியும் ஒரு காகிதம் கிடைச்சது. இது 3வது குறிப்பு. பறவைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிரிக்கிற இடம், பச்சை வாசம் மருந்தாகிற இடம், 7 வண்ண பாலத்தை தாண்டினதுக்கு அப்புறமா தான் என்ன வந்து அடைய முடியும். இந்த விடுகதை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. பறவைங்களோட சிரிக்கிற சத்தம் அப்படின்னா அது காட்டுல தான், பச்சை வாசம் வர்றதும் அது காட்டுக்குள்ளதான். ஆனா 7 வண்ண பாலம் அப்படிங்கிறது? 7 வண்ண பாலம் அப்படின்னா அது வானவில், அது எப்பவுமே இருக்காதே. அப்ப மறுபடியும் மகிக்கழுகு பசங்களுக்கு ஒரு வழிய சொல்லுச்சு. பசங்களா, ஒரு எல்லையில இருக்கிற அருவிக்கிட்ட போங்க. சாயந்தர நேரம் சூரிய ஒளி அந்த அருவி மேல பட்ட உடனே அங்க சின்னதா ஒரு வானவில் உருவாகும். அந்த அருவிக்கு பின்னாடி நம்ம பழைய வைத்தியருடைய மூலிகை தோட்டமும் இருக்கு. அந்த தோட்டத்துல பறவைங்களும் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. மகிக்கழுகு சொன்னதுபடி 3 பசங்களும் ஒரு இலையில இருக்கிற அருவிக்கிட்ட போனாங்க. அப்போ அந்த அருவியோட தண்ணியில சூரிய ஒளி பட்டு ஒரு சின்ன வானவில் உருவாயிருந்துச்சு. அவங்க எல்லாருமே அதை தாண்டி அந்த பக்கமா போனாங்க. அங்க ஒரு மூலிகை தோட்டம் இருந்துச்சு. அந்த மூலிகை தோட்ட பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சு. கடைசி விடுகதை அங்கதான் எங்கேயாச்சும் இருக்கணும். அந்த குடிசையோட செவுத்துல ஒரு காகிதம் இருந்தத பார்த்தாங்க. நான் வாயில்லாத ஒரு உயிர், ஆனா கதை சொல்லுவேன். என் வயிறு நிறைய எழுத்துக்கள் தான் இருக்கு, ஆனா படிக்க முடியாது. என் இதயத்துலதான் இருக்கு உண்மையான புதையல், என்ன தேடு. பசங்க அதை பார்த்து ரொம்ப நிறைய யோசிச்சாங்க. கதை சொல்ல முடியும், ஆனா வாய் இல்லையா, என்னது அது? வயிறு நிறைய எழுத்துக்கள், ஆனா படிக்க முடியாதா? அப்போ புஜ்ஜி குருவி சத்தமா கத்துனா, புத்தகம், அது ஒரு பழைய புத்தகம். புத்தகத்துக்கு வாய் இல்ல, ஆனா அது கதை சொல்லும். அந்த புத்தகம் முழுக்க எழுத்துக்கள் தானே இருக்கும். அவங்களுக்கு இப்போ பதில் கிடைச்சிருச்சு. 3 பேருமே அந்த பழைய குடிசைக்குள்ள போய் தேட ஆரம்பிச்சாங்க.
அப்ப அந்த குடிசையில ஒரு மூலையில காஞ்சு போன இலைகளால ஒரு புத்தகம் மறைக்கப்பட்டு இருந்துச்சு. அதுதான் அவங்க தேடி வந்த அந்த புதையல். அத ஆர்வமா திறந்து பார்த்தாங்க. அதுல தங்கமோ இல்ல வைரமோ இல்ல. அந்த புத்தகத்துல இருந்தது எல்லாமே எழுத்துக்கள் மட்டும்தான். இது புதையலா? இது ஒரு சாதாரண பழைய புத்தகம் மாதிரி தானே இருக்கு. நாம இன்னைக்கு நாள் புற கஷ்டப்பட்டது எதுக்காக தானா அப்படின்னு சோர்வடைஞ்சிட்டாங்க. புஜ்ஜிக்குருவி மட்டும் அந்த புத்தகத்துல இருக்கிற காகிதத்தை திருப்பி படிச்சு, இருங்க இருங்க, இதுல நம்ம ஊரை பத்தி எழுதி இருக்கு, நம்ம தாத்தா முத்தாத்தாவோட கதையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா ஊருக்குள்ள வந்தாங்க. அவங்க 3 பேரும் பத்திரமா வந்ததை பார்த்து லூசிபுரா அவங்க பெத்தவங்க சந்தோஷப்பட்டாங்க. பசங்க அந்த புத்தகத்தை லூசிபுரா கிட்ட கொடுத்தாங்க. லூசி அதை பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சா. இது எங்க தாத்தாவோட பழைய புத்தகம். நம்ம ஊர் ஜனங்களோட பழக்க வழக்கம், ஊர்ல நடக்கிற பண்டிகை, பழைய மூலிகை, அந்த மூலிகையால செய்யக்கூடிய மருந்து, இது எல்லாத்தையும் இதுல எழுதி வச்சிருந்தாரு. தங்கத்தை விட விலை மதிக்க முடியாத புத்தகம் இது. அந்த புத்தகம் கிடைச்ச விஷயம் ஊர்ல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. பெரியவங்க எல்லாரும் அந்த புத்தகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அந்த புத்தகத்துல அவங்க மறந்து போன மருந்து, பழக்க வழக்கம், பண்டிகை விஷயம், இது எல்லாமே எழுதி வச்சிருந்தாங்க. அவங்க ஊரோட கதையை லூசிபுரா படிச்சே காட்டுச்சு. பசங்க எல்லாரும் அதை கேட்டு ரொம்பவுமே பெருமைப்பட்டாங்க. துணிக்குருவி அவளோட பொண்ணான புஜ்ஜியை கூப்பிட்டு, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு புஜ்ஜி. நீயும் உன் நண்பர்களும் சேர்ந்து நம்ம ஊருக்கான புதையலை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு பசங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சது. புதையல் அப்படிங்கிறது வெறும் தங்கமோ வைரமோ இல்ல, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக கொடுத்த இந்த சரித்திரம் தான் அப்படிங்கிறது. இந்த புதையலை சம்பாதிக்கிறதுக்கு அவங்க செஞ்ச இந்த சாகச யாத்திரைய அவங்க வாழ்நாள் பூரா அவங்களால மறக்கவும் முடியாது. ஊர் எல்லையில இருக்கிற பெரிய ஆலமரத்துக்கு கீழே சிச்சு காக்காவுக்கு ஒரு டீ கடை இருந்துச்சு. அந்த கடையோட பேரு சிச்சு சாய். ஆனா ஊருக்காரங்க எல்லாருமே அந்த கடைய தண்ணி சாய் கடைன்னு கூப்பிடுவாங்க. சிச்சு காக்கா கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் கஞ்சத்தனத்துல அவளை மிஞ்சினவங்க அந்த ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்க. சிச்சு காக்கா அடுப்புல ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அதுல ஒரு சொம்பு தண்ணிய ஊத்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற பால் பாத்திரத்தை கொஞ்சம் கருணையோட பார்த்து அதுல இருந்து அரை சொம்பு பாலை மட்டும்தான் அவ பாத்திரத்துல ஊத்துனா. இன்னைக்கு இது போதும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த பால்ல ஒரே ஒரு ஸ்பூன் டீ தூளை மட்டும் போட்டுட்டு அதை மணிக்கணக்கா கொதிக்க வச்சுது. அப்பதான் அது டீ கலருக்கு மாறும்னு. அதுக்கப்புறம் சிச்சு காக்கா பக்கத்துல இருக்கிற ஒரு பழைய பிஞ்சு போன புத்தகத்தை எடுத்துச்சு. அந்த புத்தகம் தான் கணக்கு புத்தகம். அதுல ஊர்ல இருக்கிற எல்லா பறவைகளோட பேரும் அவங்க கொடுக்க வேண்டிய பாக்கி பணமும் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது சிச்சுவுக்கு சில நேரத்துல சந்தோஷம் வரும், சில நேரத்துல கஷ்டம் வரும். அட, இந்த சோட்டுவோட பாக்கி கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கிட்ட வந்துருச்சே. இதுல இந்த துணி வேற எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு டீ குடிச்சிட்டு கணக்குல எழுதிக்கொன்னு சொல்லிட்டு போயிடுவான். என் நல்ல குணத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்க. இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு எல்லார்கிட்டயும் பாக்கி பணத்தை வசூல் பண்ணிடணும் அப்படின்னு சிச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்க சோட்டு கிளி வந்துச்சு. என்ன சிச்சு, காலையிலே கடை ஓபன் பண்ணிட்ட? இன்னைக்கு உன் முகத்துல ஏதோ சந்தோஷம் தெரியுதே. புதுசா ஏதாவது லாட்டரி அடிச்சிருக்கா என்ன? சிச்சு காக்கா கோவமா, எனக்கு லாட்டரியில் அடிச்ச பணம் எல்லாமே இந்த கணக்கு புத்தகத்துல தான் இருக்கு. சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஒரு ஸ்ட்ராங்கான டீ குடிச்சிச்சு. ராத்திரி எல்லாம் சரியா தூங்கல. உன் டீ குடிக்கலன்னா எனக்கு மூளையே வேலை செய்யாது. சிச்சு காக்கா உடனே ஒரு கிளாஸ்ல டீய கொடுத்துச்சு. சோட்டுக்கிளி அதை ஒரு முடுக்கு குடிச்ச உடனே அதோட முகம் மாறி போச்சு. என்ன சிச்சு, டீ இப்படி இருக்கு? தண்ணியில பாலை ஊத்துனியா இல்ல பால்ல தண்ணி ஊத்துனியா? கொஞ்சம் பாலும் ஊத்தலாம்ல. சிச்சு காக்கா கோவமா கணக்கு புத்தகத்தை சோட்டு முன்னாடி வச்சு, முதல்ல இத பாரு. கணக்கு புத்தகத்துல நீ கொடுக்க வேண்டிய பாக்கி பணம் 1000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீல பால் இருக்கா தண்ணி இருக்கான்னு சொல்லு. பால் யாராச்சும் எனக்கு மட்டும் ஃப்ரீயாவா கொடுக்குறாங்க? சோட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ சிச்சு, நான் ஏதோ சும்மா சொன்னேன். உன்ன மாதிரி டீ யாராலையாவது வைக்க முடியுமா? இந்த டீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நீ தண்ணியில டீ தூளை போட்டு கொதிக்க வச்சாலே எவ்வளோ டேஸ்டா இருக்குல்ல. சிச்சு காக்கா அதை கேட்டு அமைதி ஆயிடுச்சு. பின்ன அதுதான் நான் போடுற டீ. சரி பணம் கொடு. இப்ப பணம் இல்ல சிச்சு, உன் நல்ல மனசு எனக்கு தெரியும்.
கணக்குல எழுதி வச்சுக்கோ, சாயந்தரம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சோட்டு கிளி அங்கிருந்து போயிடுச்சு. அப்ப சிச்சு காக்கா அதோட மனசுக்குள்ள, சே, எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க. டீ நல்லால பால் நல்லாலன்னு குறை சொல்றது, பணம் கேட்டா கணக்குல எழுதிக்கோ அப்படின்னு சொல்றது. இனி இந்த கணக்கெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு அவ புலம்பிக்கிட்டு இருக்கும்போது சிச்சு கடைக்கு மகிக்கழுகு வந்துச்சு. மகிய பார்த்த உடனேயே சிச்சு காக்காவோட கோவம் இன்னுமே அதிகமாச்சு. என்ன மகி, இந்த தடவை ஏதாவது கதை சொல்ல வந்திருக்கியா இல்ல பணம் கொடுக்க வந்திருக்கியா? உன் கணக்கும் அதிகமாயிக்கிட்டு தான் இருக்கு. ஆ இல்ல சிச்சு, இன்னைக்கு கதையெல்லாம் எதுவும் வேண்டாம். முந்தா நேத்து தானே பழைய பாக்கி எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன, நான் இன்னைக்கு டீ குடிக்க பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 5 ரூபாய் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு டீ கொடு. சாயந்தரம் திரும்பி வரும்போது உனக்கு கொடுக்க வேண்டிய 5 ரூபாவை கொடுத்துடுறேன். சிச்சு காக்கா மகிக்கழுகு கொடுத்த அந்த 5 ரூபாவை அப்படி இப்படின்னு திருப்பி பார்த்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு கிளாஸை எடுத்து அதுல சரியா பாதி அளவு டீ மட்டும்தான் ஊத்தி அதை மகிக்கே குடிக்க கொடுத்துச்சு. அப்போ மகிக்கழுகு அதை பார்த்து, அட என்ன சிச்சு இது, பாதி கிளாஸ் கொடுத்துருக்க. சாயந்தரம் மிச்சம் 5 ரூபாய் தரேன்னு சொன்னல, முழு கிளாஸ் தான் கொடுக்கறது. சிச்சு காக்கா திமிரா, நான் கணக்குல ரொம்ப கரெக்டா இருப்பேன் மகி. நீ 5 ரூபாய் கொடுத்த, அதனால பாதி டம்ளர் டீ கொடுத்துருக்கேன். சாயந்தரம் திரும்ப வரும்போது 5 ரூபாய் கொடுப்பல்ல, அப்ப இன்னொரு பாதி டம்ளர் டீ கொடுக்குறேன். அது வரைக்கும் என் அடுப்புல டீ அப்படியே தான் இருக்கும். அதை கேட்டு மகிக்கழுகுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம பெருமூச்சை விட்டுட்டு அந்த டீயை குடிச்சிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவி சிச்சுவோட ஹோட்டலுக்கு வந்தாங்க. சிச்சு ரொம்ப புத்திசாலி. அவ நேரடியா சிச்சு கூட சண்டை போடவே மாட்டா. துணி சிரிச்சுக்கிட்டே, சிச்சு அக்கா வணக்கம், இன்னைக்கு வியாபாரம் எப்படி நடக்குது? சிச்சு காக்கா கோமா, எங்க வியாபாரம் நடக்குது, வரவங்க எல்லாரும் கணக்குல எழுதிக்கோன்னு சொல்றாங்க. உன் கணக்கு அதிகமாயிக்கிட்டு இருக்கு. அட ஏன் பாக்கி பணம் தானே, அதை நான் கொடுத்துடுறேன். முதல்ல எங்க 2 பேருக்கு நல்லா சூடா டீ கொடு. பாவம் என் புஜ்ஜிக்கு உடம்புக்கு முடியல. டாக்டர் நல்லா சுட சுட ஏதாவது கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன். நீ கொடுக்குற டீல மருத்துவ குணம் எவ்வளவு இருக்கு, அதை குடிச்சு அவளுக்கு உடம்பு சீக்கிரம் குணமாயிடும். சிச்சு காக்கா டொனி சொன்னது கேட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. 2 டீ கேட்டாளே அப்படின்னு சொல்லி 2 கிளாஸ்ல டீ ஊத்தி கொடுத்தா. புஜ்ஜிக்குருவி அந்த டீயை குடிச்சு பார்த்து, அம்மா இந்த டீ ரொம்ப தண்ணியா இருக்கு. அப்போ புஜ்ஜிக்குருவியை பார்த்து துணிக்குருவி, சும்மாரு புஜ்ஜி, பெரியவங்கள தப்பு சொல்லாத. சிச்சு உனக்கு உடம்பு குணமாகணும் அப்படின்னு சொல்லிதான் நிறைய தண்ணி ஊத்தி டீ பண்ணி கொடுத்துருக்கா இல்ல சிச்சோ? சிச்சு காக்கா ஆமாங்கிற மாதிரி தலையாச்சுது. சரி சிச்சு அக்கா, இந்த 2 டீயையும் பழைய கணக்குலயே எழுதி வச்சுடு. எப்படியும் இவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக பணம் தேவைப்படும். அந்த பணத்தை கொண்டு வந்து உன்கிட்டயே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் டீயை குடிச்சிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. சிச்சு காக்கா வாயில வார்த்தையே வரல. இப்போ சிச்சுவுக்கு ஒரு சந்தேகம், அவன் வச்சிருக்கிறது டீ கடையா இல்ல இலவச மருத்துவமனையா அப்படின்னு. அன்னைக்கு நாள் பூரா இப்படியே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்காவுக்கு கோவம் அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. சாயந்தர நேரம் டீ கடையை மூடலான்னு நினைக்கும் போது அந்த நேரத்துல தான் லூசி புறா அந்த பக்கமா வந்துச்சு. அவன் முகத்துல ஒரு குழப்பமும் ஒரு கவலையும் தெரிஞ்சுது. லூசியை பார்த்த உடனே சிச்சுவோட கோவம் 100 மடங்கு அதிகமாச்சு. ஏன்னா லூசியோட பாக்கி ரொம்ப அதிகம். அவ 3000 ரூபாய் கணக்கு வச்சிருந்தா. சிச்சு காக்கா லூசியை பார்த்ததுமே, வாங்கம்மா மகாராணி, என்ன ரொம்ப நாளா இந்த பக்கம் காணோம்? என் பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடலான்னு பிளான் பண்ணிட்டியா? இன்னொரு 2 நாள் நீ வராம இருந்திருந்தானா போலீஸ் ஸ்டேஷன்ல உன் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் 3500 ரூபாய் எங்க? கொடுக்க போறியா இல்லையா சொல்ல? சிச்சு காக்கா அப்படி கேட்ட உடனே லூசி புறா ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. அது கண்ணுல கண்ணீர். பாவம் அழுதுகிட்டே அவகிட்ட இருந்த ஒரு சின்ன பணப்பையை எடுத்து சிச்சு முன்னாடி வச்சு, இந்தா சிச்சு, உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வாங்கிட்டு வர்றதுக்காக தான் பட்டணத்துல இருக்கிற எங்க அண்ணன் கிட்ட போயிருந்தேன். உனக்கு கொடுக்க வேண்டிய பணம் இங்க இருக்கு. ஆனா நீ என்ன எப்படி எல்லாம் சொல்லிட்டல. நான் எவ்வளவு ஹர்ட் ஆன தெரியுமா? என் மனசு வலிக்குது. அதனால இந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். உன்கிட்ட நான் கோச்சுக்கிட்ட போ அப்படின்னு சொல்லி லூசிப்புறா சின்ன பசங்க கோச்சிக்கிற மாதிரி முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டா. சிச்சு காக்காவுக்கு பணப்பை முன்னாடியே இருந்துச்சு. ஆனா அது கைக்கு கிடைக்கலன்றதுனால பாவம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. உடனே அவனுடைய குரலை மாத்தி சிச்சு காக்கா லூசி கிட்ட, ஐயோ லூசி, வருத்தப்படாத. ஏதோ கோவத்துல வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அதுக்கு போய் இப்படி கோச்சிக்கலாமா? அந்த பணத்தை கொடுக்கறியா? உனக்கு வேணும்னா நல்லா ஸ்ட்ராங்கா இஞ்சி தட்டி போட்டு ஒரு டீ கொடுக்குறேன். அப்போ உனக்கு இருக்கிற டயர்டு எல்லாம் ஓடி போயிடும். லூசி புறா கொஞ்சம் தயங்கிக்கிட்டு
முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு, ஆ சரி சரி, ஆனா அந்த இஞ்சி டீக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன், எனக்கு ஃப்ரீயா தான் கொடுக்கணும், சரியா? அப்ப சிச்சு காக்கா வேற வழி இல்லைங்கிறதுனால, ஆ சரி லூசி சரி, அந்த ஒரு டீக்கு பணம் கொடுக்காத, இப்ப பாக்கி பணத்தை கொடு. லூசி புறா அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே சிச்சு காக்காவுக்கு பணப்பைய கொடுத்துச்சு. சிச்சு காக்கா அந்த பணத்தை பார்த்து சந்தோஷமா எவ்வளவு இருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ வாக்கு கொடுத்தபடி அவ வாழ்க்கையிலே செய்யாத ஒரு விஷயம், நல்ல திக்கா பாலை ஊத்தி அதுல நிறைய டீ பொடிய போட்டு நல்ல இஞ்சியையும் தட்டி போட்டு நல்ல டீய கொதிக்க விட்டு ஒரு பெரிய கப்பில் லூசிக்கு குடிக்க கொடுத்தா. லூசி அந்த டீயை குடிச்சு, டீ ரொம்ப நல்லா இருக்கு சிச்சு, தினமும் இதே மாதிரி கொடு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுச்சு. சிச்சு காக்கா அந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. அப்பாடா, இன்னைக்கு தப்புச்சேன், லூசி பணத்தை கொடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிச்சு காக்கா மனசுக்குள்ள, சரி இன்னைக்கு இது போதும், நாளைக்கு வேற யாராச்சும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா சந்தோஷமா கடையை மூடிட்டு லூசி கொடுத்த அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனா. அன்னைக்கு வியாபாரம் ஃபுல்லா கணக்குல போனாலும் கூட அவளுக்கு வர வேண்டிய பாக்கி பணம் கிடைச்சதுல அவ சந்தோஷமா இருந்தா.